பிரைஸ் எல்லாம். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? அந்த மெயின் ரோட்ல இருக்கு பாருங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஆமா ஆமா, அந்த கடையில தான் வினோத் மாஸ்டரா வேலை பார்க்குறான். சாயந்தரத்துல தான் அந்த கடை திறப்பாங்க, காலையில கிடையாது. ஏன்னா சாயந்தரமா வினோத் 4 மணிக்கு கடைக்குள்ள வந்து அந்த சமையலுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவான். 6 மணிக்கு அடுப்பை பத்த வச்சோம்னா ராத்திரி 12 வரைக்கும் வியாபாரம் இருக்கும். வினோத் 14 வயசுல அந்த கடையில டேபிள் துடைக்கிறவனா வந்தான். இன்னைக்கு அந்த இடத்துல நம்பர் ஒன்னா இருக்கிறான். அவன்தான் மாஸ்டர். அந்த கடையிலேயே வேலையை கத்துக்கிட்டு 5 வருஷமா அங்க மாஸ்டரா இருக்கிறான். ஓனருக்கு வினோத்னா ரொம்ப பிடிக்கும். எப்போது சார் ஒரு நாள் லீவ் கொடுங்க சார் கேட்டா, டேய் வினோத், ஏன்டா இப்படி பேசுற? லீவ் எல்லாம் கேட்காதப்பா, போப்பா ப்ளீஸ், சாயந்தரம் தானப்பா கடை, காலையில எங்கன்னா போயிட்டு வந்துரு அப்படின்ட்டு கையில எதனா கை செலவுக்கு காசை கொடுத்து அனுப்புவார். வினோதுக்கு ஓனர் ரொம்ப பிடிக்கும். இந்த வேலையும் அவனை சந்தோஷமா தான் செய்வான். ஆனா தினமும் ராத்திரியில அம்மா கிட்ட கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு அமுத்த சொல்லுவான். மேலும் இந்த கடையில வர வருமானத்தை அப்படியே அம்மா கிட்ட கொடுப்பான். அவங்க அம்மாவும் கொஞ்சமா வீட்டு தேவைக்கு செலவு பண்ணிட்டு அதை அப்படியே சேர்த்து வச்சுட்டு வராங்க. காரணம், அவங்க பையனுக்கு வினோதுக்கு தான் இப்படி ஒரு கடை வைக்கணும்னு ஆசை. இப்படி வினோத் சந்தோஷமா அந்த கடையில வேலை பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்துல தான் பைஜோ வேலைக்கு வந்து சேர்ந்தான். பைஜோ பார்க்க நேபாளி பையன் மாதிரி இருப்பான். ஜப்பான்காரன் கூட சொல்லலாம். சக்கச்சவேல்னு ஷார்ட்டா முடி வெட்டிட்டு நல்லா எக்ஸசைஸ் பாடி. ஆளு பார்க்க ரொம்ப அழகா இருப்பான். சிரிக்க சிரிக்க பேசுவான். அவன் வந்து வேலை கேட்ட உடனே ஓனரு, என்னப்பா உனக்கு செய்ய தெரியும்னு கேட்டாரு. அவனா என்னென்ன சமையல சொல்றான். சொன்னதோடு மட்டும் இல்ல, ஒன்னையும் டக்கு டக்குன்னு செஞ்சிடறான். வினோத் செஞ்ச அதே சமையலுக்கான பொருளை வச்சுதான் பைஜு செய்யறான். ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பர். ஓனரு பைஜோ அப்படியே பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்த்த வினோதால நம்பவே முடியல. அப்படி ஒரு ருசி, கிட்டத்தட்ட 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. ஓனரு ரேட்டை ஏத்திட வேண்டித்தான், பைஜோவை இனிமேல் வச்சு சமையல் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாரு. பைஜோவும் சலிக்கல, சும்மா அசால்ட்டா ஸ்டைல் பண்ணி பண்ணி சமைக்கிறான். வரவங்கெல்லாம் பைஜோவோட சமையலை சாப்பிட்டு பைஜோ செஞ்சதான்ப்பா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வினோத்துக்கு இது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. தான் இன்னமும் அந்த கடையில சும்மா வந்துட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. பைஜோக்கு எடுபுடியா, இதை வெட்டி கொடுங்க, அதை தொடங்க, இதை கழுவுங்கன்னு பைஜோவும் வினோத இருக்க இருக்க ரொம்ப வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டான். வினோதால இதெல்லாம் சகிச்சுக்க முடியல. வெங்காயத்தை வெட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ வெங்காயத்தை வெட்டும்போது வினோத் உண்மையிலேயே அழுதுகிட்டே வெட்டினான். அங்கிருந்து ஓனர் பார்த்துட்டு, டேய் என்னடா கண்ணை தொடச்சிக்கின்னு மூக்கை தொடச்சிக்கின்னு வெங்காயத்தை வெட்டிட்டு இருக்கிற, எழுந்திரி எழுந்திரி, போ கை காலை கழுவிட்டு வா அப்படின்னு கோவமா பேசினாரு. வினோத் உண்மையாவே அழுதனால அவனுக்கு என்னத்த சொல்றது, சரி உள்ள போய் முகத்தை கழுவிக்கிட்டு வெளியே வரலாம் அப்படின்னு வரும்போது ஓனரு யார்கிட்டயோ வினோத்தை விட பைஜோ ரொம்ப நல்லா வேலை செய்யறதா பெருமையா பேசிட்டு இருந்தார். வேகமா ஓனர் கிட்ட போனா வினோத், சார் 2 நாள் லீவ் வேணும் சார் அப்படின்னு கேட்டான். எங்க போற அப்படின்னு கேட்ட ஓனர், வினோத், சார் அம்மா எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னாங்க. சரி சரி போயிட்டு வா அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டாரு. வினோதால இது ஏத்துக்க முடியல. இந்த ஓனரா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு, சார் கை செலவுக்கு, இங்க பாருப்பா இப்பதானே சம்பளம் வாங்கினேன், என்ன கை செலவுக்கு, போ போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டாரு. அவர் விரட்டி அனுப்பிச்சது வினோத்துக்கு ரொம்ப மனசு சங்கடமா போச்சு. அமைதியா மனசுல அழுதுகிட்டே வீட்டுக்கு போனான். அம்மா, என்னடா வினோத் சீக்கிரமா வந்துட்ட அப்படின்னு கேட்டாங்க. இல்லம்மா, கால் ரொம்ப வலிச்சுது, 2 நாள் லீவ் கேட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டில குப்புற போய் படுத்துக்கிட்டான். 2 நாள் லீவ் முடிஞ்சிட்டு 3வது நாள் வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சப்போ, சாயந்தரம் வேலைக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மதியானமா கடப்பையன் வீட்டுக்கு வந்தான். வினோது அப்படின்னு கூப்பிட்டான். என்னடா ஐயா கூப்பிட சொன்னாரா அப்படின்னு கேட்டான் வினோத். இல்லடா, கடையே இல்லடா அங்க அப்படின்னா.
ஒண்ணுமே புரியல வினோதுக்கு. ஏன்டா, என்னாச்சு? டேய், அந்த பைஜோ இல்ல, ராத்திரியோட ராத்திரியா, அட அதை ஏன்டா கேக்குற, வாடா கடைக்கு அப்படின்னு கூட்டிட்டு போனான். அங்க போனா கடையில ஒரு பொருளும் இல்ல. ஓனர் ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருந்தாரு. தரையில தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. கடை காலியா இருக்கு. ஒண்ணுமே புரியாம வினோத் ஓனரை பார்த்தான். டேய், பைஜோ ராத்திரியோட ராத்திரியா பொருளெல்லாம் எடுத்துன்னு போயிட்டான்டா அப்படின்னு ஓனர் ஒப்பாரி வச்சாரு. அந்த கூட வந்த கடை பையன், டேய், அவன் பொருள் எடுக்கக்குள்ள அந்த 3வது கடையில இருக்கிற அண்ணாச்சி கேட்டாராண்டா. அவன் சொல்லியிருக்கிறான், இந்த கடையில ஃபுல்லா ஆல்ட்ரேஷன் பண்ண போறாரு ஓனரு. இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்ல போட சொன்னாரு. அதுதான் அவர் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி டெம்போல எல்லாத்தையும் ஏத்தின்னு போயிட்டானாண்டா அப்படின்னு பைஜோ செஞ்ச வேலையை பத்தி வினோத் கிட்ட சொல்லிட்டு இருந்தான் அந்த பையன். வினோதுக்கு ஒண்ணுமே புரியல. ஓனரு அழுதுகிட்டே, டேய், அவ்வளவுதான்டா, இனிமேல நான் தலை எடுக்க முடியாது. ஏதோ இந்த கடை ஓனர் கிட்ட இருக்கிற அட்வான்ஸை வாங்கின்னு நான் ஊரோட போயிடுறேன்டா அப்படின்னு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருந்தார். வினோத் வேற வழி இல்லை. ஓனர் கிட்ட போயிட்டு, சார், இந்த கடைக்கு அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டான். ஏண்டா, எதுக்கு கேட்குற அப்படின்னு கண்ணை தொடச்சிக்கிட்டே கேட்டார் ஓனர். இல்லை, நான் கொடுத்துட்றேன், நான் இந்த கடையை எடுத்து நடத்துகிறேன் சார் அப்படின்னு கேட்டான். ஆமாங்க, வினோத் அவங்க அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருந்த அந்த பணத்தை வச்சு அந்த கடையை இப்போ வினோத் தான் எடுத்து நடத்துகிறான். எவ்வளோக்கு எவ்வளோ வெக்கப்பட்டானோ அதே இடத்துல இப்போ ஓனராக உட்காந்துருக்கான் வினோத். ஆமாங்க, நம்ம கூட வாழ்க்கையில சம்பந்தமே இல்லாம சில இடங்கள்ல ரொம்ப அவமானம், ரொம்ப நிந்தனை, ஒதுக்கப்படுவோம், அவமானப்படுவோம். ஏனே தெரியாது. நம்ம சரியாதானே இருக்கிறோம், ஏன் இப்படி ஆச்சுன்னு முழிப்போம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எங்க நீங்க ரொம்ப வெக்கப்படுறீங்களோ அங்க ஒரு பெரிய உயர்வு இருக்குது. ஆமாங்க, நல்லா அயன் பண்ணாதான் சுருக்கம் இல்லாம நல்ல நீட்டா ஒரு துணி மாறும். அப்படிதான் நம்ம வாழ்க்கையும் மாறும். வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? யாத்திராகமம் 33:17. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆமாங்க, ராஜாதி ராஜனாகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைக்கிறாரு. ஏன்னா நம்மளை பத்தி அவருக்கு எல்லாமே தெரியுங்க. அழைச்சாருன்னா ராஜா சும்மா வைப்பாரா? நம்மள உயர்த்த போறாருங்க. தைரியமா இருங்க. காட் bless you all.